ஆன்லைன் ஆரி கிளாஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா ஸ்டாண்ட் வந்து எப்படி ஃபிட் பண்றது பார்க்கலாம். ஸ்டாண்ட் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஃப்ரேம் இருக்கும். ரவுண்ட் ஃப்ரேம்ல 4 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வச்சு எப்படி வந்து ஃப்ரேமை ஃபிட் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரூக்குள்ள உள்ள விட்டு இந்த மாதிரி ஒரு டைப் இருக்கு. நிறைய வந்து இரும்புல வந்துட்டு பார்க்கும்போது இந்த பிளாக் கலர்ல இருக்கு, சில்வர் கலர்ல வந்துட்டு ஒரு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு, பாக்ஸ் டைப்ல இருக்கு. இப்போ வந்து நிறைய டைப்ல வந்துட்டு ஃப்ரேம் வச்சிருக்காங்க. நான் யூஸ் பண்ற ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இதான் யூஸ் பண்றேன். இந்த ஃப்ரேமை நல்லா டைட்டா பிடிச்சி நீங்க வந்து இந்த மாதிரி லூஸா இருந்தா அப்படி ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா டைட்டா வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டு 4 பக்கம் ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி நம்ம பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து எப்படி ஃப்ரேம்ல ஃபிட் பண்றேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது பாத்தீங்கன்னா ஃப்ரேம் 18 இன்ச் ஃப்ரேம். நான் என்ன பண்ணி போறேன், நாடா வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நாடாவை லைட்டா கம் போட்டுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி நான் சுத்தி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கீழே வந்துட்டு இந்த 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 பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இதை எடுத்து நம்ம வந்துட்டு வச்சுக்கணும். இந்த சைடு வந்து வெளியே எடுத்து வச்சுக்கணும். இது வந்து வெளியே வரும், இது வந்து உள்ள வரும். பிளைனா இருக்கிறது உள்ள வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்றதுன்னு பாத்துக்கலாம். சர்ஃபேஸ் வந்து நீட்டா இருக்க மாதிரி கீழே ஃபிளாட் சர்ஃபேஸ்ல எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கிளாத் இருக்கு. என்னோட கிளாத்ல வந்துட்டு நான் ஒரு ஓரமா எடுத்துருக்கேன் பாருங்க. எங்க வேணா கஜ்ஜுன்னு எடுத்தீங்கன்னா உங்களோட ஃபிட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கரெக்டான ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ வந்துட்டு தேவைங்கிற இடத்துல இப்படி வச்சுட்டு கரெக்டாக நான் எட்ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கேன். உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்க தள்ளி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரேம்ல வந்துட்டு ஃப்ரேம்ல இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதை என்ன பண்றீங்க அப்படின்னா இப்படி 2 கை வச்சு இந்த தம் ஃபிங்கர்ல அழுத்தி பிடிச்சிக்கோங்க லைட்டா. தான் ஓகே. லைட்டா நீங்க அழுத்தி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸஸ் கிளாத்லாம் வெளியே வந்துடும். இதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இது வந்து டைட் பண்ணிக்கோங்க. அதோட டைட்ல தான் இருக்கு. லூஸா வந்துட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் என்னதான் பண்ணீங்கன்னா டைட்டா இருக்காது. ஃப்ரேம் டைட்டா இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்றது எல்லாமே நீட்டா வராது. ஓகேங்களா. ஒர்க் பண்றது நீட்டா வராது. உங்களை பார்த்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா தான் அந்த ஃப்ரேம் வந்து கரண்ட் வராது. ஸோ என்ன பார்த்த மாதிரி நான் எடுக்கிறேன். ஏன்னா எட்ஜஸ் எல்லாமே ரவுண்ட் பண்ணி நான் எல்லாத்தையும் டைட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். டைட் பண்ண அப்புறம் என் ஃப்ரேம் இப்படிதான் இருக்கு. நான் இப்படி வந்து தட்டி பாக்குறேன். டம் டம் சத்தம் கேட்கணும். ஓகேங்களா. இது வந்து ஃபிட்டா இருக்கு. சரிங்களா. பேசிக்கா என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து தேவைப்படும் ஆரி வந்து ஒர்க் பண்றதுக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஆரி ஒர்க்கு நம்ம தேவைப்படுற திங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மெயினாக நீடில், சில்க் த்ரெட். நமக்கு வந்துட்டு எப்படினாலும் நமக்கு அவங்க என்னென்ன கலருக்கு சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ என்ன பார்த்துட்டிங்கன்னா உங்கள் சில்க் த்ரெட்ல வந்துட்டு 2 ஜரி த்ரெட்ல பார்த்துட்டிங்கன்னா 2 டைப் இருக்கு. இந்த டைப் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூல் வந்து உள்ள இருக்க மாதிரி இருக்கும். இதில் பார்த்துட்டிங்கன்னா இதில் நரம்புல இருக்க மாதிரி இருக்கும். பார்க்க டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இது பார்க்க ஷைனி லுக்காக இருக்கும். இது வந்து அடிய நூலாக இருக்க மாதிரி இருக்கும். இதுலேயே காப்பர். இதில் காப்பரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நரம்பு வர மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு இது பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜரியை வந்துட்டு இழுத்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் நூல் தெரியுதுங்களா. இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் த்ரெட் தெரியுதுங்களா, இந்த மாதிரி தெரியும். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரிஜினலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் நூலை வந்து இழுத்தீங்க அப்படின்னா நரம்பு மாதிரி வரும். இந்த வந்துட்டு ஜரி மட்டும் இழுத்தீங்க அப்படின்னா நரம்பு மாதிரி வரும். நமக்கு இந்த மாதிரி தெரியும். இதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்துட்டு நிறைய வேரியேஷன் இருக்குது. டிசைன் வந்துட்டு நீங்கள் போடும்போது ரொம்ப லுக் வைஸ் பார்க்க இது வந்துட்டு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு உள்ள நரம்பு இருக்க மாதிரி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து சில்க் த்ரெட் ஜரி த்ரெட்டோட நாலேஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய டைப் இருக்குது. நீடில் நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இது வந்துட்டு உட்டன் நீடில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ஜர்தோசி, ரன்னிங் ஸ்டோன் அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணி போகிறீங்க, லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போகிறீங்க அப்படின்னா நல்லா ஹேண்டில் பண்ண பழகிட்டிங்கன்னா இந்த நீடில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக கூட இந்த நீடில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற நீடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 23, 24, 25 அந்த டுலிப் நீடில் மட்டும்தான் நான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்துட்டு அப்படியே பழகிட்டேன், அந்த மாதிரி பழகிட்டேங்காட்டி நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வந்துட்டு இந்த நீடில் பார்த்திங்கன்னா அயர் நீடில்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பீட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. பீட்ஸ் க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே ரன்னிங்காக நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம். இது என்ன நீடில்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா சில்க் த்ரெட் நீடிலாக யூஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட் நீங்கள் வந்து இதில் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப டைம் சேவராகவும் இருக்கும். ரொம்ப நம்ம கடன் போட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்துட்டு ஆரி நீடில் வந்துட்டு இருக்கிறது தான். இது என்ன பிராண்ட் பார்த்துட்டிங்கன்னா துலி பிராண்ட் ஜப்பான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு 23 அப்படி 24 அப்படின்னு நம்பர் சைஸஸ் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜர்தோசிக்காக யூஸ் பண்ணலாம், பீட்ஸ் ஒர்க் எல்லாமே யூஸ் பண்ணலாம். 14, 15 பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பீட்ஸ் ஒர்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், லோட் பண்ண முடியாது. ஆனால் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பீட்ஸ் லோட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும்.
அதுக்காக தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா இது பேசிக்காக உங்களுக்கு கொஞ்சம் மெட்டீரியல் மட்டும் காட்டுறேன். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டியூப் பீட் வந்துட்டு காட்டுறேன். டியூப் பீடில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மல் சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு சுகர் பீட்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு சுகர் பீடில் காப்பர் வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன்டிக் இருக்குது சுகர் பீடில். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சுகர் பீடில் பார்த்துட்டிங்கன்னா கலர் பீட்ஸ் இது வந்து டபுள் கலர் வித் பிங்க் வித் லாவெண்டர் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி கலர் வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து பேர் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2mm பீடு. இது வந்து பேர் பீடில் நிறைய சைஸ் இருக்குது. நம்பர் 1, 2, 3, 4, 5 அப்படின்ட்டு நமக்கு எல்லா சைஸ்லையும் அவைலபிள் இருக்குது. அப்புறம் என்ன பார்த்துட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக கட்டர் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு த்ரெட் வந்து கட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா அது வந்துட்டு பிரிக்கிறதுக்கோ கட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிசரை விடவே. இது வந்துட்டு வாட்டர் ரேசபிள் பென். இது வந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் எங்கே இடத்துல ட்ரா பண்ணுமோ ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிங்க அப்படின்னா ஹீட் ரேசபிள் பென். இது வந்துட்டு இதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அயன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மார்க் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து சில்க் த்ரெட்டு. சில்க் த்ரெட்டில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்துட்டு பிராண்ட் இருக்குது. எனக்கு மோஸ்ட்லி பிடிச்ச பிராண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்துட்டு டபுள் பெல் தான் சொல்வேன். ஜிவி வந்துட்டு பிகினராக இருக்கும்போது ரொம்ப வந்துட்டு இந்த பிராண்ட் நேம் இருக்குங்களா இதோட நேம் இருக்கும். கொஞ்சம் அந்து போகுது அப்படின்னு நிறைய வந்துட்டு எங்கள் பிகினர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த பிராண்ட் வந்துட்டு அவ்வளோவா நான் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய நீடில் வந்துட்டு இருக்குது. நம்ம ஹேண்ட் நீடில் பார்த்துட்டிங்கன்னா ஜர்தோசிக்காக யூஸ் பண்ணுற நீடில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய இருக்குது. அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த நீடில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிராண்டில் நீடில் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 10. ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுற நீடில் சைஸ் பார்த்திங்கன்னா 10. ரொம்ப வந்துட்டு மெல்லிஸாக இருக்கும். பார்க்க ரொம்ப திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நமக்கு வந்துட்டு ஐ பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லேஸாக இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப லேஸாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வந்துட்டு டைட்டாக பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னாவே அது வந்து லைட்டாக வளையிற மாதிரி இருக்கும். நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு நம்ம ஜர்தோசிக்காக யூஸ் பண்ணுற நீடில். அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடியே வந்துட்டு எல்லாமே இருக்கும். பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெரி ஸ்மால் ஐ போட்டிருக்காங்க. ஃபைன் சைஸ் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் நீ ரொம்ப குயிக்காக வந்துட்டு ஒர்க் முடிகிற மாதிரி இருக்குது. அதுக்காக இதை சூஸ் பண்ணிக்கலாம். டுலிப் நீடில் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிறைய நீடில் வந்து சைஸஸ் இருக்குது அப்படின்ட்டு. இது பார்த்துட்டிங்கன்னா 23. இது அயன் நீடில் வந்து சில்க் த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணுறது. டிஃப்ரெண்ட் பாருங்கள். அயன் நீடில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. இந்த பீட் ஃப்ளோட் பண்ணுறதுக்கான லென்த் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு திக்னஸ் வந்துட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதோட ஹூக் பார்த்துட்டிங்கனாலும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 24. இது 24 டுலிப் நீடிலோட 24 நம்பர். இது பார்த்துட்டிங்கன்னா 14. இதுக்கும் 23க்கும் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்கும். நீங்களோட டுலிப்போட நீங்கள் வாங்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஹூக் பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா 24, 14 இந்த மாதிரி வந்துட்டு நீடில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது சூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நீடில்ஸ் பற்றியும் த்ரெட் பற்றியும் உங்களுக்கு வந்துட்டு கவர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து புல்லியன் நாட் போடுறீங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாட் போடுறீங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐ வச்சது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு யூஸ் பண்ணும்போது நிறைய த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம போட்டு இது எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன த்ரெட்லாம் போட்டுட்டு உள்ளே வந்துட்டு நுழைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இன்செர்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி பெருசாக வந்துட்டு உங்களுக்கு ஐ இருந்துச்சுன்னா இன்செர்ட் பண்ண ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும். சேஞ்சஸ் அது வந்துட்டு எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான திங்ஸஸ் என்ன பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு நீங்கள் ஜை த்ரெட் ஆர் வந்து சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அயன் நீடில் ஆர் உங்களுக்கு வந்துட்டு டுலிப் நீடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான திங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோதான். உங்களுக்கு கட்டர் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு த்ரெட்டோட என் பார்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாட் போட்டுட்டு உங்களோட ஆள்காட்டி விரலும் தம் ஃபிங்கர் வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு மீதி 2 விரல் ஆள்காட்டி விரலை வச்சு நீங்கள் இழுத்தி பிடிச்சி நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அடியிருந்து எடுத்து நீங்கள் ஒரு சின்னடி பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு போகணும். ஒரு அடியை இன்சர்ட் பண்ணி கீழே வந்து ஒரு லாக் ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கணும். அந்த டுலிப்புங்கிறது ஒரு நேம் இருக்கும் அந்த நீடில். அந்த டுலிப் வந்துட்டு நம்மளை பார்க்கும்போது நம்ம வந்து மேலே எடுக்கணும். இந்த ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆரியில் நமக்கு எல்லா ஸ்டிச்சஸும் இதை பேஸ் பண்ணி தான் வரும். டுலிப் நீடில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா பிகினருக்கு எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அது டுலிப் நீடில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்லேயே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டுலிப் வந்துட்டு என்ன டைரக்ஷனில் உங்களோட கோடு இருக்கோ அதே டைரக்ஷனில் வந்துட்டு நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அடியை கீழே ஒரு ட்விஸ்ட் பண்ணி அந்த ஹூக் மாதிரி இருக்கும் அதில் லாக் பண்ணி அப்படியே டர்ன் பண்ணி நீங்கள் எடுத்துருங்க. எடுக்கும்போது உங்களை பார்க்காத மாதிரி வரணும். மறுபடியும் இன்செர்ட் பண்ணும்போது அந்த லைன் பார்த்த மாதிரி ஆப்போசிட்டில் போகணும். மறுபடியும் இன்செர்ட் பண்ணி வெளியே எடுக்கும்போது நம்மளை பார்த்த மாதிரி அந்த டுலிப்போட ஹூக் இருக்கணும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு அடியை எப்படி வந்துட்டு ஸ்டிச்சஸ் போடுறது அப்படின்னு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீடில் இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஹூக்கில் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுக்கிறேன். மேலே எடுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா என்ன பார்த்த மாதிரி வரும் அந்த டுலிப்போட ஹூக். அந்த ஹூக் என்ன பார்த்த மாதிரி வரும்போது நீங்கள் மட்டும் இன்செர்ட் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா என்ன டைரக்ஷனில் அந்த கோடு இருக்கோ அதே டைரக்ஷனில் போகும்.
பிகினரெல்லாம் நல்லா கவனமாக வச்சுக்கூடிய ஒரு டிப்ஸ் என்ன பார்த்துட்டிங்கன்னா, டூலிப் நீடில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கீங்க அப்படின்னா டூலிப் இன்சர்ட் பண்ணும்போது உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கணும். அப்படியே கீழே வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது நம்மளை பார்த்த மாதிரி எடுக்கணும். எடுத்துகிட்டு திரும்ப லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி அப்படியே வந்துட்டு ஆப்போசிட் சைடில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி அப்படியே வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி நம்மளை பார்த்த மாதிரி எடுக்கணும். இதை ரிப்பீட்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நீட்டாக கிடைக்கும். இப்போ என்ன பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு செயின் எப்படி போடுறது, எப்படி வந்துட்டு சில்க் த்ரெட்டில் எப்படி வந்துட்டு எண்ணாட் போடுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படியா அதே மாதிரியே ஜரியில் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். நார்மலாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெரிய லூப் எடுத்துருக்கணும். லூப் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு செயின் எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட் செயின் பக்கத்தாலேயே லூப் பக்கத்தாலேயே இன்சர்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு அடி இருந்து ஒரு லூப் எடுக்கிறேன். இது செகண்ட் லூப். செகண்ட் லூப் நீங்கள் இழுக்கும்போது ஃபஸ்ட் லூப் வந்துட்டு சின்னதாகிட்டு வரும். இந்த லூப் வந்துட்டு சின்னதாகிட்டு வரும். இப்போ நான் அப்படியே இழுக்கிறேன். இழுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, செகண்ட் லூப்புக்குள்ளே விட்டு ஃபஸ்ட் லூப்பை செகண்ட் லூப் இது ஃபஸ்ட் லூப்பை இந்த மாதிரி இந்த ஹூக்கில் பிடிச்சி இப்படி இழுக்கும்போது உங்களுக்கு வந்து எண்ணாட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்படி வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் அந்த நீடிலோட ஸ்டெம்மில் வச்சுட்டு விட்டு டைட் பண்ணிங்க அப்படின்னா கீழே இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலண்டு வருமானு பார்த்துங்க. இந்த மாதிரி கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது உள்ளே போயிடும். இப்போ ஜரியில் போடும்போது லைட்டாக அந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கும். பிகினராக இருக்கும்போது நீங்கள் வந்து எண்ணாட் எப்படி போடுறதுன்னு மட்டும் பழகிக்கிட்டு அப்படியே ட்ரை பண்ண இந்த ஒன்று குட்டியாக போட ட்ரை பண்ணிங்கன்னா நீட்டாக போட்டுக்கலாம்.